கடந்த வாரத்தில் வந்து வேலை ஒன்று பெருந்துறையில் வந்துச்சு. அந்த வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்லேயும் கொஞ்சம் பணம் பற்றாத குறையாக இருந்துச்சு. சரி ஆண்டோட்டு ஜோம் பண்ணி ஒரு வேலை பெருந்துறையில் வந்துச்சு, அந்த வேலையை செய்யலான்ட்டு போயிருந்தோம். அது வந்து ஹைட்டு வேறு, அது வந்து என்ன பார்த்தீங்கன்னா சரி செஞ்சல் ஈஸியாக செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகிற டைமெல்லாம் மெட்டீரியல் வராத இருந்துச்சு. சரின்னு பிரேம் ஒர்க் முடிச்சுட்டு வந்துட்டோம். மறுபடியும் ரிட்டர்ன் போகிறப்ப பார்த்தீங்கன்னா சாரம் எதுவும் போடாத அளவுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருந்துச்சு. அப்புறம் எனக்கு வேலை கொடுத்ததுக்கு எனக்கும் மிகப்பெரிய ஒரு சண்டை வந்துருச்சு. சரின்னு சொல்லிட்டு நான் வேலையை செய்ய மாட்டேன், நீ வேறு யாரையும் வச்சு செஞ்சிக்கா அப்படின்னு சொல்லிட்டு நானும் பாதி வெளி தூரம் பக்கமாக நான் வந்துட்டேன். அப்புறம் பாஸ்ட்டு ஃபோன் பண்ணி என்ன தம்பியாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, பாஸ்டர் எல்லாம் வேலைலாம் இதாகலை, சண்டை வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். அப்புறம் சரி வாப்பா பேசிக்கலாம் ஜோம் பண்ணலாம் அப்படின்ட்டாரு. சரி நானும் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். என்னாண்டவரே வீட்டில் வேறு பணம் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நானும் சோர்ந்து போய் உட்காந்துட்டேன். அப்புறம் அவர் எனக்கு ரிட்டன் ஃபோன் பண்ணார், தம்பி வாங்க நான் அமௌண்ட்டு கொடுத்துட்றேன், கொஞ்சம் வேலை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்புறம் எங்கள் கூட கூட வச்சு பேச சொன்னேன். அப்புறம் பேசுனாங்க, எனக்கு இந்த அமௌண்ட்டு போட்டு விடுங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். ஆல்ரெடி ஜோம் பண்ணிக்கிட்டே சொன்னேன். நான் சொன்ன மாதிரி அவர் எனக்கு அமௌண்ட்டு போட்டுட்டாரு. ரிட்டன் போனேன், அந்த வேலையை செஞ்சேன். அப்புறம் மீதி பேலன்ஸ் எனக்கு வரணும். அந்த வர டைமில் கூட வேலை முடியிற டைமில் கூட எனக்கு வந்து அவருக்கு எனக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை, சண்டை. ரொம்ப 2 பேரும் ரொம்ப அதிகமாக பேசிக்கிட்டோம். அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி வேலையும் நல்லா ஃபினிஷிங்காக கொடுத்துட்டேன். ஆனால் பணம் வர டைமில் எனக்கு பிரச்சனையாகி போச்சு. பணம் வருமா வராதா, சரி பணம் வராதுன்னு சொல்லி நான் முடிவு பண்ணிட்டேன். ஆனாலும் ஆஃபீஸ்க்கு வாங்க அப்படின்னாங்க. அங்கே நான் வந்து உடனே அந்த வேலையை முடிச்ச இடத்துல மேலே ஒரு 30 அடி ஹைட்லேயே நான் வண்டி போட்டு நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே இந்த பணம் வரணும், அங்கே சமாதானத்தை நீர் கட்டளையிடுங்க ஆண்டவரே, அந்த பணம் வரணும், அது உங்களால் முடியும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் அதே இடத்துல வண்டி போட்டு ஜெபம் பண்ணிட்டு கீழே வந்துட்டு கார் எடுத்துகிட்டு போனேன். ஆஃபீஸுக்கு போனேன். போய் நான் அவர்கிட்ட பேசுகிறேன். சரி பணம் வராது, சண்டை வந்துட்டு அனுப்பிடுவார்னு நினச்சேன். ஆனால் அங்கே போனோன்னு ஜூஸ் வாங்கி கொடுத்து உட்கார வச்சு அன்பாக ஆதரவாக பேசி இந்தாங்க அவங்க பணம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த நேரத்தில் எனக்கு திரும்பியாக அந்த பணத்தை கொடுத்து எனக்கு மிக்க ஒரு சந்தோஷத்தை சமாதானத்தை கட்டளிட்டார். ஆண்டவருக்கு சோதரும் அந்த வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ எங்கள் அப்பா வந்து ரொம்ப போன வாரத்தில் அங்கே ஆஸ்பத்திரி இருந்தார். நேற்று தான் டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு வந்தார். இப்போ நல்லபடியாக ஆண்டவருக்கு இருக்கையில் வீட்டுக்கு வந்துட்டார். ஆண்டவருக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி சோதரம். அதேமாதிரி போன வாரம் சர்ச்சுக்கு வந்து எங்கள் பெரியப்பா பெரியமாலாம் வரல. காலையிலேருந்து நான் பிரயாசப்பட்டு அங்கேயும் இங்கேயும் போய் நான் எல்லா வீட்லேயும் போய் கூப்பிட்டு எல்லாம் வாங்க சர்ச்சுக்கு வாங்க, கடைசி காலமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் சொன்னேன். யாருமே வரல. ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். நீங்கள் சபையார் எல்லாருமே நீங்கள் வந்து அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, எல்லாருமே வரணும், அதுக்காக ஜெபம் பண்ணுங்க.